அவசர வேத வாசிப்பு வெளி 14ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கவும். வெளிப்படுத்தின சுவிசேஷகம் தீர்க்கதரிசி யோவானால் பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்ட, பூமிக்கு என்ன நடக்கப் போகின்றது, மக்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது என்பதை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம். மறைக்கப்பட்டிருக்கிற சத்தியங்களை வெளியே எடுத்து படியுங்கள், உலகத்தோடு ஒப்புனை பண்ணி பாருங்கள். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது தன் அதின் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோப ஆக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். ஏன் இவ்வளவு நரக வேதனை? ஏனென்றால் அவர்கள் நரக புத்தி உள்ளவர்கள். நரக புத்தி உள்ள ஒரு மனுஷன்தான் அந்த முத்திரையை தன் கைகளில் தரித்து கொள்ள முன் செல்வான். ஏனென்றால் அவன் பயங்கர பெரிய பணக்காரனாகுவதற்காக அவன் எதை வேணுமென்றாலும் செய்ய தயாராக இருக்கிறான். அவன் அப்படி செய்வானாகில் அவன் பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டு பிசாசின் காரியங்களை அவனும் சேர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஒற்றைக்கண், பிரமிட் மாதிரி அடையாளம் போட்ட ஒற்றைக்கண், மற்றது 3 தர 6 உள்ள அடையாளம் எல்லாம் இதற்குள் அடங்கும். மக்களே, போராடின நீங்கள், உலகத்து மக்கள் முழுக்க நாங்கள் இன்று வரை போராடப்பட்டோம், இனிமேலும் போராடத்தான் வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் பாக்கியவான் இல்லையே? எங்கே எழுதிப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள் புள்ளைகள் பற்றி பல்கி பெருகி வாழ்கிறவன் பாக்கியவான் என்று? எந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு? எங்கேயும் எழுதப்படவில்லை. அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மதமாய் இருந்தாலும் சரி, அவன் மதத்திற்காக தன் தலையை தானே வெட்ட வேணும், தன்னைத்தானே அழிக்க வேண்டும், தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேணும், தன் பிள்ளைகளை பலி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மக்களே அவர்களை பெறுகிறார்கள். மதங்களுக்காகவும் சாதிகளுக்காகவுமே பெறுகிறார்கள். அப்படி இருக்கும் போது உலகமே இந்த வாதைக்குள், இந்த நரகாக்கினிக்குள் போகப் போகிறது என்பது அதிக நிச்சயம். கிறிஸ்துவின் தேவ பிள்ளைகளோ தேவதூதர்களாக எழும்பி பிரகாசிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய கடவுளுடைய பிரகாசத்தினால், விக்கிரகத்தினால் அல்ல, எந்த கைகளால் செய்யப்பட்ட உருவங்களுக்கு வாக்கப்பட்ட பால்களினால் அல்ல, பழங்களினால் அல்ல, அது அடங்காது என்று கண்டு கொடுக்கும் கொடிய மிருக பலிகள், அதுக்கும் அது அடங்காது. அது நிச்சயமாக அது அடங்காது. அது சாத்தானாகப்பட்டது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கும். நன்றாக மனித பலிகளும் கொடுத்து தீர்க்கிறீர்கள் அல்லவா? வடிவாக வாசிக்கவும். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். 11ஆம் வசனம், வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அதாவது நித்திய நரகம். அம்பிபாகம், கும்பிபாகம், கருட புராணத்தை எடுத்து படிக்கவும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவு பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவராகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஆயத்தமாகுங்கள்.